சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என்ன சார் டிவிகேவோட கூட்டணியில இருக்கீங்களா? இல்ல மறுபடியும் திமுக பக்கம் போற ஐடியா இருக்கா? சார் கூட்டணிங்கிறது தேர்தல் சமயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி அது. அந்த யுக்திய எப்படி அது தேர்தல் இன்னும் நெருங்கவே இல்ல. அந்த நெருங்குற நேரத்தில தான் எங்களுடைய தலைவர்கள் எடுப்பாருங்கிறது எங்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா நாங்க கூட்டணி இருந்தாலும், கூட்டணி இல்லாவிட்டாலும் திமுகவோட ஒரு தோழமை பண்போடு தான் நாங்க உள்ளபடியே இருப்போம். அதேபோல தான் டிவிகேவோடயும் நாங்க கூட்டணி இருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்திலும் கூட நாங்க உள்ளபடியே தோழமை பண்போடு தான் இல்ல நாங்க சார், இருக்கிறோம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்தீங்க. போன ஆட்சியிலேயே கூட கூட்டணியில இருக்கும்போது விகடன் புக் ரிலீஸுக்கு கூப்பிடுறாங்க. கூட்டணியில இருக்கிறீங்கன்றதுக்காக நீங்க அங்க போலியே தோழமையோட. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அங்க போனாலே இத வச்சு வேற ஏதாவது பேசுவாங்க. நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம். நாங்க எப்படி விஜய் மேடைக்கு போ முடியும்னு கேட்டீங்க. இப்ப இன்னைக்கு விஜயோட அமைச்சரவையிலேயே இருக்கீங்க. அமைச்சரவையில இருக்கும்போது நீங்க திமுகவோட நட்பு தொடருதுன்னா எப்படி சார் அது? அப்படி சார் யாருமே அரசியல் சார் யாரும் நமக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நாங்க கொஞ்சம் விலகி நாங்க திமுக விலகி இருக்கிறோம். ஆனா, மறுபடியும் நாங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அ அடுத்து தேர்தல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால நம்ப எடுத்தோம் கவுத்தோம் டக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல சார். தேர்தல் என்னைக்கு வேணாலும் நாங்க நேரத்தில நினைச்சா திமுகவோட போயிருவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றீங்களா டிவிகேக்கு? அது தேர்தல் நேரம் தான் சார் சொல்லணும் அது. தேர்தல் அதான் சார். காலம் தான் சொல்லணும் அது. அது டிவி கூட அத நீங்க தேர்தல் நேரத்துல சொல்லலாம் சார். இப்ப சொல்றீங்கன்னா, நாங்க உங்களோட இருக்கோம்னு நெனைக்காதீங்க. நாங்க நெனச்சா எப்ப வேணாலும் திமுகவுக்கு போவோம் அப்படிங்கிற மெசேஜ சொல்றீங்களா இல்ல, டிவிக்கு? இல்ல. அப்படி இல்ல சார். அவங்கள மிரட்டுறீங்களா? இல்ல, இல்ல. டிவிக்கு மிரட்டி ஒண்ணும் நடக்க போறது ஒண்ணும் இல்ல சார். ஏன்னா நாங்க ஆதரவு குடுத்துருக்குறோம். அதனால அவங்கள மிரட்டணும்னு எங்களுக்கு உள்ளபடி இல்ல அவசியம் வாரிய கிடையாது. தலைவர்லாம் கேட்குறீங்களா? இல்ல, அதனால இல்ல. ஏதாவது வாரிய தலைவர் சார் நாங்க கலைஞர்கள் ஆட்சியிலே சோழ நம்பியார் ஒரு பெரியவர் இருக்காரு. அவருக்கு முதல்ல கட்டுமான வாரியங்கிறது 2006ல அவருக்கு தான் முதல்ல நாங்க கேட்டோம். அவர் கலைஞர் தரதா சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு தரல. அதன் பிறகு அண்ணன் பொன்குமார் அவர்களுக்கு அந்த வாய்ப்ப குடுத்துட்டாங்க. அதன் பிறகு எங்க கட்சியில யாருமே வாரிய தலைவரே அப்படி ஒரு காய் நகர்த்தல. இப்படி நாங்க ஒரு ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறோம். அதனால 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்காவது கொஞ்சம் நெறைய பேர்களுக்கு ஒரு தலைவர் வாய்ப்பு குடுப்பாருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இல்ல சார், நீங்க அமைச்சரவையிலேயே பங்கெடுத்துட்டீங்க. அப்படி இருந்தும், இப்ப நீங்க இவ்வளோ நாளா அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பார்க்கும்போது, விசிக அங்க தான்ப்பா இருக்கும். அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அதுல பார்த்தா, நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் என்பதற்காகவே நாங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற்று விட்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. திமுகவுடனான நட்பு இன்னும் தொடர்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அது? உண்ம தானே சார். நம்ம அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. அதாவது தலைவர் அழகா சொல்லியிருக்காரு. எங்களுடைய சார் பிஜேபியோட தனிப்பட்ட முறையில வேற சார். இப்ப அவரே கூட நேத்து விருது வழங்கக்கூடிய விழாலயே தலைவர் சொல்றாரு, "நான் பாஜக தலைவர்களை கூட மதிக்கக்கூடிய பண்புடையவன். அது என்னுடைய ரத்தத்திலேயே இருக்குன்னு" சொல்றாரு. அது தப்பில்ல. அது வேற. ஆனா நீங்க கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். நாங்க திமுகவோட நட்பு தொடருது. இன்னும் நம்ம இங்க போகல அப்படின்னு சொன்னா, என்ன சொல்ல இல்ல, இல்ல. வராருன்ற அது கேள்வி அப்படி வருது. இல்ல சார். தே கூட்டணிங்கிறது தேர்தலுக்கான ஒரு யுக்தி தான் சார் கூட்டணி. நம்ப சும்மா இருக்கிற நேரத்தில கூட்டணிய வச்சுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சி தனி கொள்கை இல்ல இருக்கும். லாஸ்ட் 5 வருஷம் நீங்க அப்படி இல்லையே இல்ல சார். சார். நாங்க தனியா தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். திமுகவோட சேர்ந்து நாங்க எந்த போராட்டமும் நடத்தவே இல்ல. கடைசியா ஒரே ஒரு போராட்டம் இந்த கேஸ் உயர்வு பத்தி தான் நாங்க ஒரு போராட்டம் நடத்தினோம். அதன் பிறகு எங்களுடைய ஆணவ கொலைகளா இருக்கட்டும், வேற நிலம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மண் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், வேற வணிக சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உரிமை சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நாங்க தனிமையா தான் நாங்க போராட்டம் நடத்தினோம். திமுக ஆட்சி காலத்திலே. திமுக கூட்டணியில இருந்தா கூட நாங்க தனிமையா தான் நாங்க போராட்டம் நடத்தினோம். அதனால கூட்டணிக்கும் தேர்தலுக்குங்கிறது தான் சார் பெரிய பலமா இருக்கும். நம்ம எப்படி ஒரு ஆட்சியில நம்ம எப்படி பங்கு பெற்றிருக்கிறோம், அதனால நம்ம எப்படி சார் நம்ம கூட்டணி சொல்லிட முடியாது. இல்ல சார். அப்படி நீங்க ஒரு வேள உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்குன்னா, இடதுசாரிகள் மாரி தானே நீங்க இருந்திருக்கணும். அவங்க பாருங்க ஆட்சிக்கு ஆதரவு குடுக்குறாங்க. ஆனா அந்த கூட்டணி தொடர்பான கூட்டத்தில கலந்துக்கல அவங்க. சரி சார். அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இல்ல, சொல்றது இல்ல. கரெக்ட். சார் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆல் இண்டியா பார்ட்டி. விசிகாங்கிறது அது ஸ்டேட் பார்ட்டி. நாங்க ஒரு தமிழ்நாடு அளவுல ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. அவங்க ஒரு அகில இந்திய அளவுல அங்கீகாரம் பெற்ற கட்சி. அவங்க டெல்லியில முடிவு எடுக்கணும். அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது டெல்லியில முடிவு எடுக்கணும். அவங்க ஒப்புதல் பெறணும். இல்லன்னா அவங்க குழுவினர் அவங்கள்ட்ட ஒரு பரிந்துரை கேட்கணும். ஆனா நாங்க எங்க தலைவர் அவர்கள் முடிவு எடுக்கணும். அப்ப எங்க தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க அதுதான் நாங்க செவி சாய்க்க இல்ல முடியும். சார். உங்க தலைவருக்கு எந்த முடிவெடுக்கிற அதிகாரமும் இருக்கிறது உங்க கட்சியினுடைய முடிவு. அதுல கேள்வி இல்ல. நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில எடுக்க வேண்டிய முடிவுன்றது தான் உங்க வாதம். அப்படின்னா, நீங்க இந்த கூட்டணியில இடம் பெறல, இந்த ஆட்சிக்கு மட்டும் தான் உங்க ஆதரவுனா, இடதுசாரிகள் மாரியான ஒரு நிலைப்பாட்ட எடுக்கலாமே. சார் நாங்க தேர்தல் வரும்போது சொல்றோங்க, சார் இப்ப எதுக்கு அது எங்கள கூப்பிடுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். இல்ல சார். அது எங்களுடைய வைகோவோட சேர்ந்து இல்ல, நீங்களும் தானே இல்ல, இல்ல போறீங்க. சார். வைகோவுல எங்க சார் இருக்காங்க கட்சி? அவரு வைக் உங்கள கேட்கிறாரு. சார் அதுதான் நான் கேட்கிறேன் அவர. எங்களுக்கு எங்க கிளை இருக்குங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும்.
ஒரு ஒன்றியத்துக்கு சாதாரண ஒரு ஒரு சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா 47 பேர் உறுப்பினர் இருக்கிறான். எங்கள் கட்சியில் நிர்வாகிகள் போட்டு 47 பேர் போட்டு வச்சிருக்காரு தலைவர். அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் யார் யார் அடுத்த கேட்டகரி யாருன்னு போட்டு வச்சுருக்காரு, தலைவர் போட்டு வச்சுருக்காரு. அப்போ அவங்களுக்கு எங்கே நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே கிளைகள் இருக்குது. இது ஒற்றை பனைமரமா, ஒற்றை ஆலமரமா எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தோப்பா உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து இப்போ அவர் முதியோரான காலத்தில் வந்து இப்படி அவர் பேசுறது வந்து ஒரு கொஞ்சம் சங்கடத்தை தான் உருவாகுது. அதனாலங்கிறது வந்து நாங்கள் டிவிகேக்கு வந்து ஆட்சி கொடுக்கறது வந்து அது எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எங்கள் தலைவர் அந்த முடிவு எடுத்துக்கிட்டார். இல்லை சார், இந்த முடிவை எடுக்கிறதுல சந்தேகம் இல்லை, அது உங்களுடைய உரிமைன்னு வைங்களேன். நிலைப்பாட்டில் அவர் வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டுறாரு, ஒவ்வொரு நாளும் மாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. சார் அரசியலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக மாறிட்டே இருக்கு சார். அது நாங்கள் எப்படி நிலைப்பாட்டு வந்து ஒரே நிலைப்பாடு வச்சுக்க முடியும்? இல்லை, ஆனால் போன 5 வருஷம் இல்லை 2017 2026 இந்த தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்தீங்க. அப்போல்லாம் இருக்க முடிஞ்சது. தாவேக்கா ஆட்சியில் இணக்கமாக இருக்கும்போது மட்டும் ஏன் அந்த பிரச்சனை? நாங்கள் திமுகவில் கூட்டணியில் இருந்தப்போ கூட வந்து நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளபடியே கிடையாது. எங்கள் போராட்டங்கள் தனியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உறவுகள் தொடர்ந்து இல்ல, போராட்டம் நடத்துறது வேற சார், ஆர்ப்பாட்டம் நடத்த நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அன்னைக்கு அவரே நேற்று தலைவரே மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, எங்களுக்கு அதிமுகவிலிருந்து அழைப்பு வந்தது, நான் போல. பாஜகவிலிருந்து கூட எங்களை அழைத்தார்கள், அப்பயும் நான் போல அப்படின்னு சொல்றவர் அன்னைக்கு திமுகவோடு உறுதியா இருந்தேன்றது தான் சொல்றாரு. அப்படி இருந்தவங்க இன்னைக்கு தாவேக்கா விஷயத்துல மட்டும் ஏன் இந்த மாறுபட்ட கருத்து? மாறுபடலையே. யார் மாறுபட சொல்றாங்க? தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அந்த கேள்வி வருது. நாங்கள் மாறுபடவே இல்லை. எங்களுடைய விருப்பத்தை தான் தலைவர் நிறைவேற்றிருக்காரு. தலைவர் மாறுபடவே கிடையாது. நாங்கள் தான் வந்து அமைச்சர்கள் இடம்பெறணும் வந்து நாங்கள் தான் கோரிக்கை வச்சுருக்கோம் தலைவருக்கு. அந்த கோரிக்கை ஏற்று தான் அவர் வந்து உள்ளபடி அமைச்சராக இருக்கார். அவர் வன்னியரசன் அமைச்சராக இருக்காரு. தலைவர் எங்கேயுமே மாறுபடல. தொண்டர்களே சொல்றாரு, சார் எனக்கு இருந்த சந்தேகம் போயிருச்சு, நான் தான் சொன்னேன் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தையோன்னு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். அவரோடு உட்கார்ந்து பேசும்போது அவர் மதச்சார்பின்மையில உறுதியா இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது நல்லதானே, அது நல்லதானே. அப்புறம் கூட்டணி வைக்க வேண்டியதானே. நாங்கள் வைப்போம் சார். இப்போ தேர்தல் வரட்டும் சார். தேர்தல் என்னன்னு பார்ப்போம். ஒரு வாய்ப்பு இருந்தவங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையில் கூட கூட்டணி கூட வாய்ப்பு உள்ளது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது நேத்து மேடையில கூட என்ன சொல்றாருன்னா, எப்படி இருந்தாலும் கூட்டணியில் நாங்கள் சேரவில்லை, ஆனால் அந்த கூட்டணி அமைந்தால் அதில் தான் இடம்பெறுவோம்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் வருதுன்றதான் கேள்வியா இருக்கு. அது நல்லதானே சார். இது ஏன் சார் நம்ம எடுத்த உடனே டக்குன்னு போய் நம்ம ஒரு விஷயத்தை போய் மாட்டி விடல சார். நம்ம ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டோம்னா டிவி கேட்கக்கூடிய நல்லது கெட்டது செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம போய் வந்து குரல் கொடுக்குற மாதிரி ஆயிரும். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன் சார், நேற்று அன்புமணி ராமதாஸை புசி ஆனந்த் வந்து வாசல் வரை வந்து வரவேற்று கூட்டு போயிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் பாமக உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறீங்களா? பாமக வந்து எல்லா ஆட்சி காலத்திலையும் வந்து போய் முதலமைச்சரை போய் சந்திச்சு அவங்க வந்து ஒரு முதல்முறை செலுத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அது பிரச்சனைகளா, கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நாட்டோடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உள்ளபடியே வந்து ஒரு முதல் படியை எடுத்து வைப்பாங்க. அந்த பார்வை அதை நான் பார்க்கல. இல்லை, தாவேக்கா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அவ்வளோ தூரம் ஒரு அமைச்சரே இறங்கி போய் பேசுறாரு அப்படின்றது பாமகவை நெருங்குகிறதா தாவேக்கா? அதனால விசிகா இப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி. இன்னைக்கு இருக்கு வந்து யாருனாலும் எம்எல்ஏ ஆகலாம், யாருனாலும் அமைச்சர் ஆகலாம். அந்த சூழ்நிலை மக்கள் மாறிட்டாங்க. ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு வழியாக தான் நம்ம வந்து கட்சியில் சேர முடியும், அமைச்சராக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், வார்டு உறுப்பினர் கூட ஆக முடியும். இன்றைக்கி யாருன்னே தெரில. எம்எல்ஏங்கிறாங்க, நீ யாருன்னே தெரில, அமைச்சருங்கிறாங்க, யாருன்னே தெரில, கவுன்சிலருங்கிறாங்க. அப்படி மாறி போச்சு. அதனால் வந்து ஒரு கட்சி ஒரு நபரை போட்டு தூக்கி நம்ம நிறுத்தி கொண்டு போக முடியும். அவங்க வந்து ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. ஒரு அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து அவர் 2-3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. அதனால் அவர் வந்து அவர் 108க்கு வந்து அவர் மத்திய அமைச்சர் இருக்கும்போது தான் 108 அறிமுகப்படுத்தினாங்க. இவங்களும் 108 தான் இருக்கிறாங்க. அந்த நட்பின் அடிப்பில் கூட அவங்க உள்ளபடியாக மாறி இருக்கலாம், ஒரு நட்பாக மாறிக்கலாம். அந்த பார்வையில் தான் 108 அந்த 108 கணக்கு சேர்க்குறேன். அப்படி ஒரு பார்வையை தான் நான் பார்க்குறேன்னு ஒழிய வந்து மேதக அந்த அந்த அணை சம்பந்தமாக தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு. இல்லை, உங்களுக்கு அணை கட்டுறதுக்கு இல்லையா? அப்போ எங்களுக்கு அணை கட்ட முடியாதுல்லங்க. இது சிறுத்தைகள் எப்படி அணை கட்ட முடியும்? அது அணை கட்ட முடியாதுல்ல. வேணா மற்றவங்க யாராச்சும் பாத்தி கட்டிக்கலாம், அணை கட்டுக்கலாம், அது வாரி மாரி வச்சு அணை கட்டிக்கலாம். எங்களை யாரும் அணை கட்ட முடியாதுல்ல. ஏன்னா அவங்க கருத்து அப்படி இருக்கு. அதாவது விசிகா வந்து அவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு நமக்கு இருக்கு, ஆனா இந்த ஆதரவு தொடருமா? அடிக்கடி வேற விசிகா தலைவர் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்க மாதிரி தெரியலையே. இல்லை சார், அவங்க ஒரு சேஃபா இருக்கிறதுக்கு பாமக உள்ள கொண்டு வரலாமா? டிவிக்கவுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கலாமோ இல்லையா, எங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி. சந்தேகமே இல்லை. ஆமாம், 5 வருஷம் ஆதரவு கொடுத்துருவீங்களா? இல்லை சார், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு 5 வருஷம் டிவிக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு. அந்த 5 வருஷம் கண்டிப்பாக ஆதரவு தொடரும். அது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாய்ப்பு வந்தால் அது கூட்டணியாக கூட மாறும். அப்போ நாங்கள் கூட்டணியாக மாறிட்டா அப்படி எப்படி பாமக உள்ளே வரும்? வராதில்ல. எனக்கு தெரிஞ்சு
ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக, தேமுதிக இவங்கலாம் சேர்ந்து ஒரு தனியா அணியா உருவாங்குறது என்னுடைய பார்வையா இருக்கும் இல்லையா? இங்க வரமாட்டாங்க. இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை வந்தாங்கன்னா அந்த அணியில நீங்க இருப்பீங்களா? அவங்க வரமாட்டாங்க சார். நாங்க இருக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க. அவங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க மக்கள் யாரையும் ஏத்துக்கிட்டா அவர் வந்துட்டாங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்சி அ சின்னாபனமா போயிரும். எப்படி வந்து 2 சாதிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நடத்தி, எப்படி வந்து இவங்க 2 ஒண்ணா இருக்குன்னு சொல்லி, அது மிகப்பெரிய ஒரு பெரிய போர்க்களமா மாறிடும். அதனால அவங்க உள்ளபடியே வரமாட்டாங்க தான் என்னுடைய பார்வையா இருக்கும் இல்லையா? எங்களுக்கு வந்து டிவி கூட கூட்டின்னு போறது கூட ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த வாய்ப்புகள் கூட அது சொல்வது கூட எங்க தலைவர் தான் வருமே ஒழிய, நாங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிட முடியாது நான் அது. இப்ப உங்க தலைவரே சொல்றாரு, திமுக கூட்டணியில் விசிக இல்லைன்னு நான் சொல்லல. திமுக தான் சொல்லுச்சு. ஸ்டாலின் தான் சொன்னாருன்னு சொல்றாரு. அவங்களே சொன்ன அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம்? சார் எனக்கு தயக்கம் இல்ல சார். நான் உங்க தலைவருக்கு தான். இல்ல இல்ல உங்க சார். கட்சிக்கு தான் கேட்கிறேன் நான். அதுதான் சொல்றேன் சார். இப்ப எனக்கு அதான் கட்சிக்கு ஏன் இல்ல, தயக்கம்? இல்ல, இல்ல. சார் இது கட்சிக்கு தயக்கம் இல்ல. தலைவருக்கு தான் கேட்கணும். ஏன்னா, எனக்கும் தயக்கம் கிடையாது, கட்சிக்கும் தயக்கம் கிடையாது. தலைவர் வந்து அந்த நேரத்த சொன்னா தான் சார் நல்லாயிருக்கும். எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து நம்ம சொன்ன காய்ச்ச மாத்திரை எடுத்து போட்டுட்டே இருக்க முடியுமா? எப்ப காய்ச்சல் அடிக்குதோ அந்த நேரத்துக்கு போனா நம்ம ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்க முடியும். எல்லா நேரத்துலயும் அந்த மாத்திரைய போட்டுட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அந்த மாத்திரைக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. அப்ப உள்ளாட்சி தேர்தல் வரட்டும். அப்போ நாங்க அந்த எங்களுடைய கூட்டணி யாருன்னு சொல்லி அந்த கூட்டணி மாத்திரை நாங்க போட்டுக்குவோம். இல்லன்னா அப்பதான் சார் அதோடைய வலிமையா இருக்கும். அதனால வந்து இன்னும் போக போக நாங்க டிவி கூட கூட்டணியில இருக்கிறோமா? அப்படிங்கிறது உள்ளபடி அது ஒரு பெரிய அந்த இந்த புரியாத கேள்விக்கு உள்ளபடி விடை கிடைச்சதுங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. சரி, இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து. நீங்க உங்க ஆதரவுல நடக்குது. உங்க அமைச்சரும் கேபினெட்ல இருக்காரு. எப்படி தான் நடக்குது இந்த ஆட்சி? இந்த ஆட்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் சார். அத நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. பதவிகள் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல பதவிகள் எதிர்பார்க்கல. அவங்க சொன்ன மாரி கேஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது எந்த இது கொடுத்த வாக்குறுதியை ஆமா. நிறைவேற்றலன்றீங்களா? அப்ப ரூ. 2,500 அந்த பணம் எதிர்பார்க்குறாங்க. அப்புறமேலுக்கு வந்து இலவச பேருந்து திமுக ஆட்சியில இருக்க வரைக்கும் இதெல்லாம் கேட்டீங்களா சார்? 2.5 வருஷம் கழிச்சு குடுத்தாங்க அவங்க உரிமை தொகை. இவங்க 2 மாசத்துல குடுக்கலன்னு கேட்குறீங்களே. இல்ல சார். நான் அப்படி சொல்லல. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அவங்க சொன்ன வைத்த கோரிக்கை வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேத்துவாங்க. இவர் என்ன கோரிக்கை நிறைவேத்தினாருன்னா, டாஸ்மார்க் மட்டும் தான் குறைச்சாரு ஒழிய, வேற எதுவும் மக்களுக்கு சலுகை கிடைக்கிற அளவுக்கு ஏன் கிடைக்கல. சார் சிங்கப்பெண் அறிவிச்சிருக்காரு. நடைமுறைக்கு வந்துருச்சு. சார் இதுக்கு முன்னாடி தங்க மோதிரம் குழந்தைங்களுக்கு போடுறேன்னாரு. அதுவும் நடைமுறைக்கு வரப்போகுது. சார் தங்கம் ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பெண் படைங்கிறது சார் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படை வச்சிருந்தாங்க திமுக ஆட்சியில. அதுக்கப்புறம் வந்து அம்மா அந்த படை படை சரியில்லைன்னு தான் அவர் இந்த இல்ல சார் படையை இது இல்ல. உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அம்மா படைன்னு ஒரு படை வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆட்சி வரும்போது அவங்க லேபிளுக்கு தக்கன அவங்க ஒவ்வொரு இதை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஸ்டிக்கர் இல்ல ஒரு பார்வைக்கு வச்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க மறைமுகமா இங்க வந்து சென்னையிலேருந்து 360 தான் டிக்கெட் கோயம்புத்தூர் போறது. ஆனா இன்னைக்கு பாருங்க ரூ. 390 ஏறி இருக்கு. அப்ப மறைமுகமா இவங்க விலைவாசி விலை ஏத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போராட்டம் நடத்திருக்கணும்ல நீங்க. சார் நாங்க கேட்க தான் இருக்கிறோம். இந்த செய்தி கூட நான் நம்ம செய்தி சேனல் மூலமா சொல்றதானே சொல்றோம் நம்ம. கண்டிப்பா நம்ம நடத்தும்ல. ஆனா இது கூட வெளியே தெரியாம காய் நகர்த்துறாங்க. பஸ் கட்டணம் ஆல்ரெடி ஏத்திட்டாங்க. அப்போ ஏதாவது 1, 2 ஏதாவது உயர்ந்துகிட்டே தான் இருக்கு ஒழிய, அவர் அண்ணன் விஜய் அவர்கள் அவர் சொன்னது மாரி இன்னும் மக்களுக்கு ஏதாவது சலுகைகள் குடுத்தாலும் அது இன்னும் சிறப்பா இருக்கும் தான் என்னுடைய பார்வையா இருக்கும் ஒழிய, இப்ப தாய்மாம் திட்டங்கிறது வந்து சார் கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு சொல்லி தான் பிரைவேட்டுக்கு போறான். அப்போ அந்த குடுக்கக்கூடிய அந்த மோதிரத்தை ஒரு ரூ. 1000 2000 இருந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் நவீன முறையில ஏதாவது வந்து தொழில்நுட்பத்தை வாங்கி வச்சிருந்தோம்னா, அது போடணும்னு அவசியமே கிடையாதே. யாரும் பிரைவேட் போகவும் மாட்டாரு. அதுதானே எங்க தலைவர் கூட அந்த தாய்மாம் திட்டத்தை கூட உள்ளபடியா அது எதிர்த்து அறிக்கை கொடுத்தாரு. மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னாரு. அது சொன்னாரு. அப்ப அது கூட அவங்க செய்யலாம்ல. அப்ப அவங்க எதுவுமே இன்னும் செய்யாம தானே இருக்கிறாங்க. செய்யணும்ல. அவங்க இப்போதைக்கு ஆய்வு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்க செஞ்சோன்னு சொல்லவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு 2 மாசம் ஆச்சு. இன்னும் நாங்க செஞ்சுட்டோம்னு சொல்லவே இல்லை. அமைச்சர்கள் அதிரடியா ஆய்வு நடத்துறாங்க. சார் ஆய்வு வச்சு என்ன சார் பண்றது நம்ம? மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டுட்டு போகணும் அதுதானே சரியா இருக்கும். ஆய்வில் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஊழலே இல்லைன்னு சொல்றாங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில இருந்து சொல்றாங்க. பத்திரப்பதிவுத்துறை சங்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. நேர்மையான முறையில வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு பைசா வாங்குறது இல்ல. கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்ததாரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா சென்னை மாநகராட்சியில் அவங்க சொல்றாங்க. ஆமா சார். வெளிப்படைத்தன்மையோட டெண்டர் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் துறையில பாத்தீங்கன்னா பாண்ட் மூலியமா தான் நீங்க வந்து டெண்டர் போட முடியும். பணம் கிடையாது. அது வந்து எப்பயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி அது ஒழிச்சு போச்சு. பணமே கிடையாது. சார் இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில தவறுகள் இருந்ததுன்னு சுட்டி காட்டுறாங்களே சார் ஒவ்வொருத்தரும். இப்ப இன்னும் அடுத்த ஆட்சி டிவி காட்சி கூட்டுறதுன்னு சொல்ல தான் போறாங்க. இது வந்து இயல்பு தான் சார். இது அப்போ அவங்க ஒன்றும் அந்த ஊழலுக்குலாம் எதிர்ப்புக்கு எதுவும் பண்ணல. அது ஊழலுக்கு பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது அது பத்திக்கு நான் போகல சார். எனக்கு தேவை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்னுடைய ஆர்வம் இருக்கு. அவனுக்கு அவங்க அது செய்யலை இவங்க இது செய்யலை அதை யோசிக்க இல்ல மாட்டேன் சார். ஊழலை ஒழிப்போன்றது தான் பிரதானமான ஒரு குரல் தாவேகாவை பொறுத்த. அதெல்லாம் பணக்காரன் 2 மாசத்துல பண்ணாங்களா இல்லையா? இல்ல சார். பணக்காரன் அதை முடிவு எடுக்கும் சார். பணக்காரன் எப்படின்னா பணம் வச்சிருக்க வந்து ஊழல் பண்ணல இவங்க பண்றாங்கன்னு முடிவு எடுக்கணும். இப்போ நாங்களாம் வந்து அன்றாடம் கட்சி நாங்க போய் ஊழல் பண்றாங்களா பண்ணல அது நாங்க போய் விரக்தியை போய் பார்க்க முடியல. இல்ல சார். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்.
இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம், சின்ன ஒரு 10 ரூபால தொடங்கி அது ஒரு கோடி கணக்கில் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் கண்கூடா பார்க்கலையான்னு ஆமாம் சார். இப்போ டாஸ்மார்க் கூட 10 ரூபாங்கிறது பாட்டில் விலை ஏற்றிட்டான்னு சொல்லியிருக்காங்க. போய் நீங்கள் போய் இது டோக்கன்லாம் இப்போ பாருங்கள், கோயிலெலாம் பாருங்கள், அது டோக்கன் கட்டி தான் சாமியை பார்க்க முடியுது. டாஸ்மாகில் அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா இன்னும் வாங்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு மேலே தான் வாங்குறதா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை விட அதிகமாக வாங்குறாங்க. ஆமாம், அது அப்படி தான் சொல்கிறாங்க. அதோட கொஞ்சம் மேலே தான் வாங்குறேன்னு சொல்கிறாங்க, கம்மியாக வாங்குவேன்னு சொல்லல. ஏன்னா அது அப்போ அவங்களும் அந்த சங்கமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ குறைகளை நீங்கள் சொல்கிறீங்க, இது எதையுமே நீங்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ட மாதிரியோ இல்லை தாவேக்கா அரசை கண்டிச்ச மாதிரி தெரியலையே சார். சொல்லாமையே நான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஓப்பனாக பேசுகிறேன் நான். இல்லை சார், விசிகாவோட அறிக்கையே வரலையே, தனிப்பட்ட இசைமுதன் சொல்கிறேன். இல்லை தலைவர் சில இடத்துல நிறைய தங்க மோதிரத்துக்கு அறிக்கை விட்டாங்க சார், அது நம்ம பார்க்க முடிஞ்சது. மற்ற இடங்கள்ல எங்க நீங்க குறிப்பிட்டீங்க? டாஸ்மார்க்கு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துக்கு எங்கள் தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம முகநூர் நேரடியில் உள்ளபடி அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அது ஒரு சில இடத்துல நிறைய இது சொல்லியிருக்காரு. அந்த பஸ் கட்டணம் கூட உள்ளபடி அவர் சொல்லுவார். இப்போ நம்ம மாநாடு வச்சிருக்கனால சில அந்த வேலையை பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆர்ப்பாட்டங்களும் பண்ணுவார். ஏன்னா பஸ் கட்டணங்கிறது மக்களால் வந்து தாங்க முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அதனால் அதுக்கும் ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. விசிகாவுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன? அடுத்த கட்ட இலக்குங்கிறது வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து மேயர் ஆகணுங்கிறது எங்களுடைய பெரிய இலக்கு. மேயர் ஆகணும். நிறைய நகராட்சிகள் பகுதியில் வந்து தலைவர் ஆகணுங்கிறது பெரிய இலக்கு. திருச்சி கிழக்குல நிக்கணும்னு தீர்மானம்லாம் போட்டிருக்காங்களே உங்க கட்சி மாவட்டம் சார்பாக? ஆமாம், அது வந்து சேலத்தில் வந்து அந்த மைய மாவட்ட சார்பாக வந்து ஒரு ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டி இதேமாரி தலைவர் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கணும், திருச்சி கிழக்கில் நின்று அவர் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறது ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன். அதை நம்ம 200% நம்ம வரவேற்கிறோம். அதே போல் திருச்சி மாவட்டத்துலேயும் அந்த கோரிக்கை போட்டு வரவேற்றிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம் தான். தலைவர் வந்து ஏதாவது வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தொகுதி இருக்குது, இவ்வளோ தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் வந்து நின்று அவர் வந்து அமைச்சர்கள் இடம்பெறணுங்கிறது எங்களுடைய விருப்பம் தான். அந்த விருப்பத்தை வந்து இந்த இடைத்தேர்தல் சமயத்தில் வந்து தலைவர் பூர்த்தி செய்வாருங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்குது. அதுதான் எங்களுடைய தொண்டருடைய நோக்கமாகவும் இருக்குது. அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கணுங்கிறத எங்களோட ஆசை. வாய்ப்பு இருக்காங்கிறது நம்ம ஆசை இருக்காது, வாய்ப்புகள் இருக்கணும். ஏன்னா இந்த சமூகங்கிறது அவருக்கு பின்னாடி புறப்பட்ட ஒரு சமூகம். அதனால் அவரு அமைச்சர்கள் இருந்தால் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய விடிகளாக இருக்குங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்குது. 2 இடங்களில் ஜெயிச்சுட்டு துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படலாமான்னு கேள்வி கேட்குறாங்க உங்களை நோக்கி. அது கூட ஜெயிக்க முடியாமல் வந்து மேடையில் பேசுகிறாங்க, அது சரியாக இருக்குமா சார்? அது அவரே வந்து இப்போ 2 சீட்டு ஜெயிச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து முதலமைச்சர் சீட்டு கேட்டவர் அவரே அங்கே தோற்று போயிட்டார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதே அந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவங்க. அதே போல் வந்து அவங்க கட்சிக்கு லோக்கல் அந்த அந்த திமுக சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணாங்க. அதன் பிறகு அவர் ஏதோ தத்தி புத்தி ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டார். அதன் பிறகு அவரால் ஒன்றும் ஆக முடியல. அதனால் இதெல்லாம் நம்ம கடந்து போகணுமே ஒழி அவங்கெல்லாம் நம்ம வந்து ஓடுற வண்டியில் இழுத்துட்டு போகக்கூடாது. அவங்கெல்லாம் உதிரிகளுமே அப்படியே இந்த காதல் வாங்கி இந்த காதல் போயிட்டே இருக்கணும். அந்த பார்வையை தான் நான் பார்க்குறேன் ஒழிய இதை வந்து அவர் பொருள்னு பேசும் பொருளாக எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கான விடியல் எங்களுக்கு பெற முடியாது. அப்படி ஒரு இலக்காக தான் அந்த செய்தியை நான் பார்க்குறேன். நான் ஆணவ படுகொலைகள், தலித்துகள் மீதான வன்முறைகள் இதெல்லாம் வந்து குறையணும், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது, டிமாண்டாக இருக்குது ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் குறைஞ்சிருச்சா? இந்த அரசு வந்து அதை இரும்பு கரம் கொண்டு அடக்குதா? இல்லை சார், மனிதன் என்றைக்கு வந்து 6வது அறிவு பெற்றோன்னா அன்னையிலிருந்து இதுவரையும் ஆவணக்குள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த ஆவணக்குலைங்கிறது வந்து ஏதோ பறையர்களுக்கு மட்டும்தான் ஆவணக்குள் நடக்கலை. இதே இடைப்பட்ட சாதிகள் வந்து ஒரு வன்னியர் இருந்து ஒரு முதலாளி சமூகத்தை கிளம்புனா அங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு ஆவணக்குள் நடக்குது. அதை யாரும் ஒன்றும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. அதே முதலாளி சமூகத்தில் வந்து வேறொரு சமூகத்தில் வந்து எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நடக்குது. அதே பிராமண சமூகத்தில் வந்து சமூகம்னா அந்த இடத்துல ஒரு ஆண்குழி நடக்குது. அப்போ அதெல்லாம் பேசும் பொருளாக ஆக்காதவங்க ஒரு தலித் மட்டும் வந்து ஒரு பெண்ணை விரும்பினா அது பேசும் பொருளாக ஆக்குங்கிறது உள்ளபடியே வந்து சங்கடமாக இருக்குது. ஆனால் இது வந்து குறையணுங்கிறது எங்களுடைய இலக்கு. ஏன்னா திமுக ஆட்சியிலும் அது குறையல, அது அதிமுக ஆட்சியிலும் குறையல, டிவிகே ஆட்சியிலும் வந்து இன்னும் இழுபடியில் தான் இருக்குது. ஆனால் விசிகா மட்டும் இல்லைன்னா ஆவண கொலைகள் இன்னும் பெருகிட்டே தான் இருக்கும். ஆனால் விசிகான்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் தலைவர் திருமாவளவன் மட்டும் இல்லைன்னா ஆணவ கொலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தலைவர் இருக்கிறதுனால மட்டும்தான் ஆணவ கொலைகள் வந்து மிக குறைஞ்சிருக்கு. மாவட்டத்தில் 1, 2 நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா தான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே வந்து சதி செஞ்சு காலி பண்ணிடுவாங்க. அது வந்து தலைவர் போட்ட விதைகள், தலைவர் போட்ட கோஷங்கள் தான் இன்றைக்கி அந்த அளவு இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு சேரி பகுதிகளிலும் வந்து அப்படியே ரொம்ப வலிமையாக இருக்குது. அதனால் தலைவர் இல்லைன்னா இன்னும் நிறையா ஆவண கொலைகள் நடக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால் வந்து விரைவில் வந்து தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு வந்து ஒரு தனி சட்டத்தை இயற்றணும்.
ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலத்தை பிறக்கணுங்கிறது தான் வந்து ஒரு எங்களுடைய போன்ற ஒரு சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமா இருக்கு. இப்போ ஒரு பக்கம் நீங்க இந்த குதிரை பேரத்தெல்லாம் எதிர்க்கிற மாதிரியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறீங்க. ஆனா இங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுகல இருந்து சில எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்னு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் வர்றது வேற. பட் சிட்டிங் எம்எல்ஏக்களே ராஜினாமா பண்ணிட்டு இங்க வர்றதை எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? சனி பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல, சனி பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சொல்லுவாங்க. ஆனா, இப்படியே டிவிகேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து டிவிகேக்கு உள்ளபடியா மாறுறது வந்து உள்ளபடியா அது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இது வந்து ஏடிஎம்கே வேண்டாம், டிஎம்கே வேண்டாங்கிறது தான் அவங்களுடைய மக்களுடைய வாக்காளருடைய கருத்தா இருந்துச்சு. ஆனா, இவங்க பார்த்தீங்கன்னா, டிவிகேல ஏடிஎம்கேல இருந்து டிவிகே வந்து சேர்த்துட்டே இருக்கிறது இது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா, அடுத்து ஏடிஎம்கே எந்த பார்வையில பார்த்தாங்களோ, அதே பார்வையில நாளைக்கு டிவிகேல பார்த்துருவாங்க. அதனால வந்து டிவிக்கேல இருக்கக்கூடிய வந்து மறுபடியும் அத நிறுத்தினா மட்டும் தான் ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா, இப்ப அவங்களுக்கு புரியல, தெரியலன்னா கூட நம்ம எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிரலாம். ஆனா வந்து வேண்டான்னு சொன்னவங்கள வந்து மறுபடியும் வந்து சேர்த்துட்டே இருந்தா, அது சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. மக்கள் அது வந்து உள்ளாட்சி தேர்தல்ல வந்து வேறு விதமான ஒரு பதில் குடுத்துருவாங்கன்னு தான் என்னுடைய ஐயமா இருக்கு. நாங்க சப்போஸ் கூட்டணிக்குள்ள போயிட்டோம்னா, இதோடைய பலன் எங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருமோங்கிறது ஒரு பயம் உள்ளபடியே இருக்கு. ஏன்னா, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் தான் நாங்க வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சோம். இவங்க மறுபடியும் அ திமுக வந்து கூட்டிக்கிறாங்க, அதிமுக வந்து கூட்டிக்கிறாங்களே! அப்ப மறுபடியும் அதே குட்டையில் உருண்ட மட்டையா தானே மாறிருவாங்களே! அப்டின்னால வந்து உள்ளபடியே ஒரு ஐயம் இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. நன்றி சார். நன்றி.